மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். சந்தோஷமான செய்தியோடு தான் வந்திருக்கிறேன். இவ்வளோ நாள் 108 ஆசனங்களோடு நாங்கள் ஆட்சி அமைச்சுக்குள்ளே இயலாமல் இருந்தோம். அப்போ இன்றைக்கி மற்ற கட்சி எல்லாம் ஒன்றா சேரும் ஆதரவு தந்து இப்போ 120 வரையும் வந்துருச்சு. 120 சீட் வந்திருக்கு. நாளைக்கு மார்னிங் அண்ணன் ஆட்சி எடுக்கிறாரு. அப்போ அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ஜோசப் விஜய் எனும் நான். அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு எல்லாரும் ஆசையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த வார்த்தை இப்போ நாளைக்கு பழிக்க போகுது. அப்போ எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் தளபதினு சொல்கிறது அது என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பைரேஷன் இல்லையா? நாளைய தீர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. அந்த படம் ஒன்று எடுத்த டைமில் இந்த மூஞ்செல்லாம் நாங்கள் சல்லி கொடுத்து காசு கொடுத்து படம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்பாவுக்கு ப்ரொடியூசருக்கு காசு இருக்குது, அதை சுற்றி செலவழித்து இவரெல்லாம் வச்சு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு ஆள் தான், என்னையாலேயும் ஏழும் நான் தாண்டா அப்படின்னு சொல்லி 250 கோடி சம்பளம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்து நின்றார். சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இந்த நாட்டில் இருக்க போக்கில் அவரை விட ஒசரமாக வந்து நின்றார் கடைசியாக ஒரு ஆளாக. அப்போ அந்த லெவலில் இருந்துக்கிட்டு நான் சினிமா விட்டு நிற்கிறேன் அப்படின்னு நின்றுட்டு அரசியலுக்கு வந்தார். ஃபர்ஸ்ட் தேர்தலில் இவரால் என்ன செஞ்சிடலும், வேணும்டா ஒரு 10 சீட்டு ஜெயிப்பார், 5 சீட்டு ஜெயிப்பார், அவ்வளோதான் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு 2 இடத்துல இவர் நிற்கிறார். என்னத்துக்கு 2 இடத்துல நிற்கிறார்? ஒரு இடத்துல டிபாசிட் போனால் ஒரு இடத்துல இவருக்கு வெத்தேலுமாகும் அப்படின்னாங்க. எவ்வளோவெல்லாம் சொல்லி கடைசியில் என்ன நடந்துச்சு? 2 இடத்துலையும் ஜெயிச்சு, 2 இடத்துலையும் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் முழு தமிழ்நாட்டிலையும் 35% மேலே வாக்கு எடுத்து பிடிச்சவங்கெல்லாம் கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாம் சும்மா நக்கலாக சாத்தியா கடைசியில் பார்த்தீங்களா? 1,70,00,000 ஓட்ஸ். என்ன பிடிச்சவெல்லாம் கோடி பேர் இருக்கேன்னு சொன்னது பொய் இல்லை, அது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறது ஆகிருச்சு. முதலாவது எலெக்ஷன்லேயே பெரும்பான்மை எடுத்து 108 சீட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு ஒன்று வரலாறுன்னு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாருமே வைக்கல. எம்ஜிஆருக்கு கூட இந்த மாதிரி ஒன்றும் வரல. இப்போ எங்களுக்கு புறவு வர ஜென்ரேஷனுக்கு சரியாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆரை பற்றியெல்லாம் பேசினெல்லாம் முடிஞ்சு இப்போ தளபதி இப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தார், இப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இருந்த 2 பெரிய கட்சிகள் 2 கூட அவங்களுக்கு அட்ரஸ் இல்லாமல் ஆக்குற அளவுக்கு செஞ்சாருன்னு சொல்கிறத கட்டாயம் அது ஒரு நாளைக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பிராண்டாக இருப்பார். அது யாரும் மறுக்க இயலாது. இப்படி ஒருத்தர் தான் இது தான் அரசியல்னால் இதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் காட்டுவார். அரசியல்னு என்ன, எப்படி அரசியல் செய்யணும்னு சொல்கிறத கட்டாயம் எல்லாத்துக்கும் காட்டுவார். எப்படியும் திமுக அதிமுக பிரச்சனை எப்படியும் போடுவாங்க. நிறைய ஊழல் விஷயமெல்லாம் கொண்டு வந்து மாட்ட பார்ப்பாங்க. அது எல்லாத்துக்கும் தலைவன் வச்சுருப்பான், ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பான். எப்படி தப்பணும்னு சொல்கிறதுலையும் எல்லாம் வச்சுருப்பான். கட்டாயம் நிறைய இதுக்கு போகிற பிரச்சனைகள் வரும். எதிர்பார்க்காத பக்கத்தில் இருந்தெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். ரசிகர்கள் தொண்டர்கள் நீங்கள்லாம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறைய மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமை வரும். இதெல்லாம் முகம் கொடுத்து தான் போகணும். தளபதிக்குன்னு அதெல்லாம் பழவிருச்சு. அவருக்கு அந்த டைம்லேருந்து துவக்கத்துலேருந்தே பிரச்சனை எடுத்ததுக்கு எல்லாமே பிரச்சனை. படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பிரச்சனை, படம் நடிக்கலையும் பிரச்சனை, அதை விட்டு அரசியலுக்கு வந்தால் ஒரு மீட்டிங் போடுறதுல பிரச்சனை, எலெக்ஷன் எல்லாம் ரோட்டுக்கு வர்றது பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. கடைசியாக வெத்தின பிறகு முதலமைச்சர் ஆகிறதும் பிரச்சனைன்னு அவர் இருக்கார். அப்படி இருக்க போக்கில் அவருக்கு அதெல்லாம் பழவிருச்சு. தொண்டர்கள் ரசிகர்கள் நீங்கள்லாம் கவனமாக இருக்கணும், நீங்களும் பழகிக்கொள்ளணும். நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி இதிலிருந்து நீங்களும் ஜெயிச்சு வாரத்துக்கு நீங்கள்லாம் கட்டாயம் இதாகிக்கொள்ளணும். தலைவரை நேராக தாக்கலாத சுற்றி நிறைய தொண்டர்மார்களுக்கு தான் ப்ரெஷரை தருவாங்க, நிறைய ப்ராப்ளம் தருவாங்க. அதெல்லாம் மீண்டு நீங்கள் தான் அதிலேருந்து வெளியே வரணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு கடைசி எலெக்ஷனில் சொன்ன மாதிரி நாங்கள் ஜெயிக்கிறோம், நல்ல ஒரு லைஃப்பை தருவோம், நாங்கள்லாம் நல்லா இருப்போம்னு சொன்னார். அதே போல் கட்டாயம் உங்களை எல்லாத்தையும் நல்லா வைப்பார். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அவர் என்னென்ன வாக்குமூலம் தந்தாரோ அந்த வாக்குமூலமெல்லாம் கட்டாயம் நிறைவேற்றுவார். ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார். மற்றவங்க மாதிரி ஏமாற்றிட்டு போகிறவர் இல்லை தளபதி. அது உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் அவ்வளோ பெரிய ஒரு வாக்கை கொடுத்து அவருக்கு இந்த அளவுக்கு கொண்டு வச்சிங்க. 108 சீட் வின் பண்ணுறேன்னு சொல்கிறது லேஸ் இல்லை. எவ்வளோ பேர் அந்த பாண்டிய சேரெல்லாம் எப்படி அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னாங்க, இதுக்கு பிறகு அரசியலே பேச மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நாக்கோ தெரியும் அவங்களோட. சாட்டை துரைமுருகன் எப்படியெல்லாம் பேசுனாங்க. சாட்டை துரைமுருகன் 2 சீட்டில் ஒரு சீட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க நினச்சிக்கொண்டாங்க போகிற அந்த நாம் தமிழர் கட்சி மாதிரி தாவேக்காவையும் கொள்கை நாங்கள் யாருக்கு கொள்கை இருக்குது யாருக்கு கொள்கை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் விளங்கிருச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே கடைசியாக 2 பேரும் கூட்டணி சேர்ந்து எதிர்க்கிற அளவுக்கு வந்துருச்சு. விளங்கிச்சா? அந்த அளவுக்கு 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாலும் எதிர்க்க இயலாத அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக தாவேக்கா உருவெடுத்துருச்சு. மக்களே எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அது சுற்றி நல்லதே நடக்கும். தளபதி சொல்கிற மாதிரி
நீங்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் அதை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மிச்சம் நன்றி. இந்த எலெக்ஷன் பீரியடில் நான் போடுற போஸ்ட், நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களோட ஆதரவுகள்லாம் பெரிய அளவு ஆதரவு தந்தீங்க. துபாய் நண்பன் சேனலையும் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கு உங்களோட ஆதரவு எல்லாம் மிச்சம் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்ஸ், தேங்க்ஸ். அதுதான் நான் சொல்லணும். துபாய் நண்பன் ஒரு சேனலில் இவ்வளோ அளவுக்கு க்ரோத் பண்ணி வச்சதுக்கு தளபதி ரசிகர்கள், தளபதி ரசிகர் இல்லாதவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கட்டாயம் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.